ஆனால் தமிழகம் தொடர்ந்து ஒரு பிரிவினை வாதத்தையும் பிரிவினை கருத்தையும் சொல்லி 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 தமிழ்நாடு ஏதோ புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை போலவும் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதை போலவும் ஏதோ எப்பொழுதும் திணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாவது முதலமைச்சர் ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு நமக்கு கிடைக்கின்ற நல்லவற்றை எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு பேசுகிறாரா என்றால் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ அழுத்தத்தில் இருப்பதை போல ஏதோ தியாகியை போல பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான பணி அவர்கள் ஆற்றத்தான் செய்ய வேண்டும். ஆனா தமிழ்நாட்டுக்கு உழைக்கிறேன்னா நிச்சயமாக யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உழைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனா இன்று பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் நிச்சயமாக பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இல்லை.